டிஸ்டன்ஸில். ஸோ அதுதாங்க சைனா பார்டரு. ஓ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெல்கம் டு டோர்ஜிலிங் வேலி மக்கள். பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. என்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சலிச்சுக்கணும். காட்டுக்குள்ளே நடந்து வந்ததுக்கான வினையை பார்த்தீங்களா? என்னென்னமோ வந்து பூச்சிலாம் உட்காருதுங்க மேலே. என்ன பூச்சினே தெரியல. இதெல்லாம் ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே. ஏன் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுனால தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போது யாரோ பண்ண ஹெல்ப்பு எப்படி உதவுது பார்த்தீங்களா? அன்றைக்கி அவங்க அசாமில் வாங்கி கொடுத்த பிஸ்கெட்டு இன்றைக்கி எங்கே அருணாச்சலில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதுவும் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெறும் லிஃப்ட் கேட்டு மட்டுமே பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷோட கார்னருக்கு வந்தாச்சுங்க. அதாவது டாப் கார்னருக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து டேட்டூங்கிறது தான் இந்த ஊரோட பேர். இங்கேருந்து கிளம்பி நம்ம மெச்சுகா போக போகிறோம். மெச்சுகா வந்து ஃபுல்லாக புத்திஸ்ட் பீப்புள்ஸ் இருக்கிற பிளேஸ். அதாவது சைனா இந்தியா பார்டருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தான், கரெக்டாக எனக்கு தெரியல, ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக என் செல்லில் சிக்னல் கிடையாது. 2 நாளாக நான் யாரையுமே காண்டாக்ட் பண்ணல. இன்னும் அது எத்தனை நாள் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போகணுன்னு தெரில. மெச்சுகாவில் ஏர்டெல் சிக்னல் இருந்தால் தான் உண்டு. அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து நமக்கு வந்து சிக்னலே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் நம்ம அப்படியே இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நேத்தி அடி வாங்கினது லைட்டாக வீங்கிருக்குங்க. பட் ஆனால் இப்போ ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, வலி இல்லை, வீக்கம் குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு, அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க வந்து 6:30 ஆகுது. 6:30க்கெலாம் எவ்வளோ வெளிச்சமாக சூரியன் வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே. ஏன்னா 4:30க்கே சூரியன் வந்துடும். பாருங்க மக்களே, வேற மாதிரி இருக்குல்ல. இது வந்து வின்டர் டைம்லலாம் இந்த பீக் இருக்குல்ல, பீக் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குமாங்க வின்டர் டைமில். ஏன்னா ஹிமாலயாஸ் தானே, இதுவும் ஹிமாலயாஸ் தான். ஸோ வின்டர் டைமில் இங்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்னோவாக இருக்குமா உச்சியில். ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பிளேஸு. எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸுங்க. அதுவும் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. நான் லிஃப்ட் கேட்டு வரப்போ மட்டும் எல்லாம் அவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுது. ரோட்டில் நடந்து போகிறப்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. ஊரை விட்டு வெளில வந்தாச்சுங்க. ஊரை விட்டு வெளில வந்து லக்கேஜ் அப்படியே வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த வழியில் தான் போகணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு எந்த ஊருமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஜங்ஷனுங்க. இதுதான் வந்து 2 சைடு வந்து கார்னர் பிரியும். அப்படி ஒய் மாதிரி பிரியும். அந்த ஒய்யோட அந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறோம். அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோங்க. வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பிஆர்ஓ கேம்ப் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம வந்த நேரம் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்தாங்க. தன்யவாத் பாய், தன்யவாத், தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹோப்ங்க, ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சிருச்சுல, அந்த ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். அதான் ஒரே இடத்துல நிற்காமல் நடந்து வந்தால் இது ஒரு ப்ளஸ்ஸு. நடந்து வந்தால் ஆபத்தும் இருக்குது. என்னங்க பண்ணுறது. பிஆர்ஓ வெஹிக்கிளில் வந்தவங்க அவங்களும் நமக்கு டூரிஸ்ட் கைடு மாதிரி தான். இங்கே பாருங்கள், வேற மாதிரி வாட்டர் ஃபால்ஸுங்க. சும்மா சிலுன்னு இருக்குங்க. ஐயோ எவ்வளோ ஹைட்லேருந்து அப்படியே கொட்டுது பாருங்களேன். இங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. ஓ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இதுதாங்க நேற்று நம்ம அடி வாங்கினது. பட்டு வேற மாதிரி இருக்கு. இது என்ன ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே. ஏன் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுனால தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்க என்ன தான் வந்து ரோடு மெயின்டைன் பண்ணாலும் திருப்பி உடனே லேண்ட்ஸ்லைட் நடந்துடும். ஸோ அதுவும் மான்சூன் டைமாக. ஸோ அதனால தான் வந்து ரோடு இப்படி இருக்குது, சேரும் குண்டும் குழியுமாக இருக்குது. இதே சம்மர் டைம்லலாம் வந்து மழை பெய்யாதா, ஸோ அப்போது வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் நடக்காதுங்க. இப்போ மான்சூனில் தான் வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்கும். ஒரு வழியாக வந்து ஒரு நடு காட்டில் இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ளே நம்ம அப்படியே தனியாக நடந்து போகணுங்க. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு டோர்ஜிலிங்னு ஒரு பிளேஸ் போகணும். இந்த வேறு காட்டுக்குள்ளே கடுப்பாகுது. இங்கேருந்து டோர்ஜிலிங் போகணும். ஸோ அங்கேருந்து அடுத்தது மெச்சுகா போகணும். ரெண்டும் ஒரே பிளேஸ் தான், பட் ஆனால் 2 டிஃப்ரெண்ட். காலிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. ஒரு வெஹிக்கிள் கூட வரமாட்டேங்குது. ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படியே நடந்து போகலான்னு பார்த்தா காட்டுக்குள்ளே நடக்கவும் பயமாக இருக்குது. பாம்பும் அது இதுவுமா போயிட்டுருக்கு. இந்த பிஸ்கட் பாக்கெட் ஞாபகம் இருக்கா?
இது வந்து அசாம்குள்ளே நம்ம நுழைஞ்சப்போ நமக்கு வந்து ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போனப்போ வாங்கி கொடுத்தாங்க. இது இன்னும் பேக்லேயே இருந்துச்சுங்க, இங்கே பாருங்க மிச்சம் அப்படியே இருக்குது. ஸோ சும்மா பசு இதுதான் பார்த்திங்க நமக்கு சாப்பாடு. எப்போது யாரோ பண்ண ஹெல்ப்பு எப்படி உதவுது பார்த்தீங்களா? அன்றைக்கி அவங்க அசாமில் வாங்கி கொடுத்த பிஸ்கெட்டு இன்றைக்கி எங்கே அருணாச்சலில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நடு காட்டுக்குள்ளே இருக்கவங்க யாருமே இல்லைங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, பீப்புள் கான்டாக்ட் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இந்த பறவைங்க கத்துற சவுண்டை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே நடு காட்டில் நிற்கிறோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம்னா என்ன மாதிரி பயம்னா அது ஒரு விதமான பயங்க, அதை வந்து தெளிவுபடுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு பயம். என்னென்னமோ வந்து பூச்சிலாம் உட்காருதுங்க மேலே. என்ன பூச்சினே தெரியல இதெல்லாம். இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். என்ன பூச்சிங்க இது, வித்தியாசமாக இருக்குது. என்னென்னமோ பண்ணதுங்க வந்து. மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்குது. நம்மளும் எவ்வளோ தாங்க நடக்கிறது, வண்டியே இல்லை, ஃபுல்லாக நம்ம நடந்து தான் போகணும் போல். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேனே, இங்கே ஏர்லி மார்னிங்கும் அப்புறம் வந்து ஈவினிங் மட்டும்தான் வருவாங்க ஆளுங்க. மிட்டில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ரோட்டில். ஓ ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். பயமாக இருக்குங்க இங்கெல்லாம் போகிறதுக்கு. எப்போ சரிஞ்சு விழுவுனே தெரியாது. ஓய்யோ வேற மாதிரிங்க, சீரியஸ்லி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன் ஃபாரஸ்ட்டு. சரியான காடுங்க. கீழே அந்த நதியிலேருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே காட்டுக்குள்ளே பூந்து 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 வளைஞ்சு 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 இங்கே வந்துட்டோம். அது எந்த ஊருன்னு தெரில. அது வந்து என்னமோ ஒரு ஊர் போட்டிருந்துச்சு, ரெங்கோவா என்னமோ போட்டிருந்துச்சு. மோசமான லேண்ட்ஸ்லைடுங்க. ஐயோ அப்படியே பாதி இது அப்படியே சரிஞ்சு போயிடுச்சுங்க. எவ்வளோ பெரிய பாறை வந்து உளுந்து கிடக்கு பாருங்க. இங்கே காடே அப்படியே அழிஞ்சு போய் கிடக்கு. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே போல அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோங்க. ஸோ இவங்களை மீட் பண்ண ஒரு வழியாக மனுஷங்களை பார்த்தாச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ளேருந்து இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு, ரோடு ஒர்க் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாங்க. அப்படியே வந்து இங்கே உட்காந்தாச்சுங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாகும்ப்பா, நாங்களும் மெச்சுக்காக தான் போகிறோம், நாங்களும் அழைச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. மேலே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரோம்ப்பா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சேர்ந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷனுங்க. காட்டுக்குள்ளே நடந்து வந்ததுக்கான வினையை பார்த்தீங்களா? இங்கே தெரியுதா? குட்டி 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 குட்டியா அது எல்லாம் அந்த பூச்சி கடிச்சதுங்க. பூச்சி கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறது தெரியுதா? இந்த காலு 2 காலுங்க. இந்த எவ்வளோ இது அப்படியே குட்டி 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 குட்டியாக தெரியுதா? இது எல்லாமே வந்து இங்கே உள்ள பூச்சி கடிக்கிறது தான். கடித்து ரத்தத்தை குடிக்குதுங்க. இதனால் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக வேறு இருக்குது. பார்த்தீங்களா? குட்டி 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 குட்டியாக இருக்குங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ரத்தத்தை எல்லாம் அப்படியே குடிக்குதுங்க, ஓட்டை போட்டு கொசு மாதிரி கடிக்குது. சாப்பாடு வந்துருச்சுங்க. ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. ஸோ அப்பாடா ஒரு வழியாக இன்றைக்கி சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் நடந்து வந்தோமா, உடம்புல எனர்ஜி இல்லை. சரி ஓகே மக்களே, அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இவங்க கூட நம்ம கிளம்பி அப்படியே போயிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு போய் விட்றேன்னு சொன்னாங்க. இவங்க அங்கே தான் போகிறாங்க. பட் ஆனால் இவங்க போகிறதுக்கு லேட் ஆகுமா. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போய் ட்ராப் பண்ணுறேன்ப்பா, நீ வெயிட் பண்ணு, யாராச்சும் வண்டி வந்துச்சுன்னா ஏறிப்போ, அப்படி இல்லாட்டி ஈவினிங் வந்து நாங்களே அழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. என்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சலிச்சுக்கணும், சுத்தமாக இருக்க முடியாது. கிடைக்கிற கேப்பில் நின்றுக்கிட்டு, கிடைக்கிற இடத்துல லக்கேஜை போட்டுக்கிட்டு அப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா எப்படி வேணாலும் போகணும். அதாவது கூச்சப்படக்கூடாது, ஒரு டீசன்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா பணம் இல்லாமல் பயணம் பண்ணக்கூடாது. அப்படி டீசெண்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சும்மாவுக்கு பே பண்ணி அப்படி கெத்தாக அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் இது மாதிரி போகிறது தாங்க அனுபவம். இது மாதிரி போகிறப்ப தான் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். நமக்கு இந்த சொகுசு அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாமல் போயிடும். அப்பா இப்படி தான். ஐயோ எப்பா ரோடு ஏற்ற மாதிரி இருக்குங்க எனக்கு. வெல்கம் டு டோர்ஜிலிங் வேலி மக்களே. டோர்ஜிலிங் வேலி இதுதான், டார்ஜிலிங் இல்லை, டோர்ஜிலிங் வேலி. ஐயோ வேற மாதிரி இருக்குங்க கிளைமேட்டும், அந்த கிராஸ் மவுண்டெயின்ஸும்.
வேற மாதிரிங்க. ஸோ மெச்சுக்காக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் டு மெச்சுக்கா. ஸோ பார்டர் கிட்ட வந்துட்டோங்க. அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசியை வந்துருக்கோம் நம்ம. வேற மாதிரி. வெல்கம் டு மெச்சுக்கா. மெக்சிகோ வந்தாச்சுங்க. சைனா பார்டருங்க. ஸோ சைனா பார்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அருணாச்சல் பிரதேஷ். ரோடு கஷ்டம் தாங்க. எப்படி சொல்கிறது, ஹார்டஸ்ட் வே லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது. கஷ்டமான பாதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனுக்கு நம்மளை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கு. இதில் நிறைய நம்ம அனுபவப்பட்டோம், அடிவெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ வேறு மாதிரி இப்போ வந்து நம்ம டென்ட்டு போடுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வந்து தேடணும். எங்கே இடக்கி விட போகிறாங்கன்னு வேறு எனக்கு தெரியல. ஸோ ஒரு வழியாக மெச்சுக்காக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேஸ் பார்க்கணும், எங்கே போயிட்டு டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் நம்ம வந்து டென்ட்டு போட அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே போய் போட வேண்டியதாங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் அந்த மவுண்டெயின் நோக்கி. எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே ஊர்லேருந்து நடந்து வந்தோங்க. நடந்து வந்தால் ஒரு அற்புதமான ஒரு பிளேஸுங்க. சரியான லொக்கேஷனு. ஸோ அங்கே தெரியுதுல கருப்பு கலர் மவுண்டெயின்ஸ் டிஸ்டன்ஸில். ஸோ அதுதாங்க சைனா பார்ட்ரு. இதுதான் வந்து லாஸ்ட்டு வில்லேஜ். இதுக்கப்புறம் வந்து ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு குருத்வாரா ஒன்று இருக்குது. இது அந்த தூரத்தில் ஒரு மலையில் தெரியுதா? ஸோ அங்கே ஒரு குருத்வாரா இருக்குது. அதை தாண்டணும் அப்படின்னா பிஆர்ஓ கேம்ப்பு, அப்புறம் ஆர்மி பார்ட்ரு. ஸோ இதுதாங்க லாஸ்ட்டு பிளேஸ் அருணாச்சலோட, அதாவது ஈஸ்ட்டில் கடைசி பிளேஸ்ன்னு சொல்லலாம் இதை. இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாச்சுங்க. ஸோ ஹீஸ் மை ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டோன்னா அவங்க அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னாங்க. சரின்னு போய் கேட்டு வந்தாங்க. அவங்க அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து டென்ட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குளியலை போட்டுடலாங்க. செம்மையாக இருக்குது. ப்ரோ ஆல்ரெடி போயிட்டாங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி ஃபுல்லாக குளிச்சுட்டாங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. தண்ணி அப்படியே ஆசையாக இருக்குது. போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம போய் அங்கே போய் டென்ட்டு போட வேண்டியதான். ஸோ ப்ரோவோட வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க சிஸ்டர் அங்கே இருக்காங்க. ஹாய். ஸோ வந்தோடனே நமக்கு வந்து சாப்பாடு வந்துருச்சுங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் பீஃப் அண்ட் ஃபிஷ். இது வந்து இங்கே உள்ள லோக்கல் ஃபிஷ்ஷாக. ஸோ இது வந்து அழகாக வந்து சூப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பேம்பு ஷூட் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடலாம். This one is Naga King chili. Yeah, Naga King chili. Have you heard about this one? செம்ம வரப்புங்க. It's too spicy. Yes, it is. செம்ம காரமாக இருக்குங்க. பட் ஆனால் வேறு லெவல் இருக்குது. நான் ஏதோ ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சி எடுத்து வாயில் போட்டேன். இது பிக்கிள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணிடலாங்க. ஸோ இது இருக்குது. இதுதான் டேஸ்ட் குட். இது நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபிஷ்ஷுங்க. அடுத்தது பீஃப். ஸோ பீஃப் ட்ரை பண்ணிடலாம். இது வந்து ஸ்மோக்கி பீஃப், அதாவது ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்து கீரையில் போட்டுறது ட்ரை பண்ணலாம். இது சூப்பராக இருக்கு. இட்ஸ் குட், வெரி டேஸ்டி. கொஞ்சம் வந்து கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்குவோம்.